இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சியாகிவிட்டது என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில், யூடியூப் தளங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? திமுகவின் ஆதரவு பெற்றவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? திராவிட இயக்கம் என்று சொல்கிறார்களே, அந்த திராவிட இயக்கங்கள் எப்படிப்பட்ட இயக்கங்கள் என்பதை பற்றியும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி குடும்ப கட்சியானது? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எந்த அரசு பதவிகளிலும் இருந்ததில்லை. சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, ஏன் சாதாரண கிராம ஊராட்சியினுடைய வார்டு கவுன்சிலராக கூட அவர் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு வாரிசு அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக, அதன் தலைவராக இருந்த கலைஞர் முதலமைச்சர், அவருடைய மகன் ஸ்டாலின் முதலமைச்சர், இன்னும் அவருடைய குடும்பத்தில் பலர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தார்கள். கலைஞர் முதலமைச்சராக இருந்துவிட்டு அவருடைய மகன் முதலமைச்சரானது வாரிசு அரசியல். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எந்த அரசு பொறுப்பிலும் இல்லை. அது எப்படி வாரிசு அரசியலாகும்? அது எப்படி குடும்ப அரசியலாகும்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை குடும்ப அரசியல் என்று சொல்கிறார்களே, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்தது, என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி இன்று வரை யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா? கடந்த 2-3 நாட்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கும்பகோணத்திலே வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடக்க இருக்கின்ற வன்னியர் சங்க சோழ மண்டல மாநாட்டை அனைத்து சமூக நல்லிணக்க மாநாடாக நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து, அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களையும் முடுக்கிவிட்டு அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற அந்த வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடலூர் மாவட்டத்திலே இருக்கின்ற சதுப்பு நில காடுகளை, நீர்நிலைகளை அழித்துவிடக் கூடாது. நீர்நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசும் இதற்கு முன்பு இருந்த அண்ணா திமுக அரசும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நீர்நிலைகள் காக்கப்பட வேண்டும், சதுப்பு நிலங்கள் காக்கப்பட வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சேலம், தருமபுரி மாவட்டங்களில் புவி வெப்பமயமாகும், புவி எப்படி மாசு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பூமியை நாம் ஏன் காப்பாற்ற வேண்டும், பூமியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாசை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த பூமியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றி சேலம், தருமபுரி மாவட்டங்களில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் நலப்பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றிய, மாவட்ட நிர்வாகிகள் பலர் அந்த பகுதி மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் அந்த பகுதி மக்களோடு நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ராணிப்பேட்டையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த தமிழரசனுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடி அந்த தமிழரசன் குடும்பத்திற்கு அரசிடமிருந்து நிவாரணத்தை பெற்று தந்தார்கள். அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திமுகவிலே இருக்கின்ற திமுகவுடைய வாரிசுகள் என்று சொல்கின்ற பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த நாடாளுமன்ற தொகுதியில் துரைமுருகனுடைய மகனாகட்டும், ஆற்காடு வீராசாமி மகனாகட்டும், பொன்முடியின் மகன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவராகட்டும், இப்படி எத்தனை திமுகவுடைய பிள்ளைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அரசியல் அதிகாரமிக்க பொறுப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக அந்த தொகுதியில் ஆற்றிய பணிகள் என்ன? அல்லது திமுக அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டு என்ன கிழித்துக் கொண்டிருக்கிறது? பெரியார் சாதித்தார், பெரியார் அதை செய்தார், பெரியார் இதை செய்தார். சரி, பெரியார் செய்ததாகவே இருக்கட்டும்.
பெரியாருக்கு பிறகு நீங்கள் என்ன கிழித்தீர்கள்? திமுக என்ன செய்தது? பெரியார் விட்டு சென்ற சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு திமுக ஏதாவது செய்ததா? அந்த மக்களின் தரப்பிலே நின்று திமுக அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு சட்டத்தை இயற்றியதா? ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக நீதியை வழங்கியதா? பெரியாருக்கு பிறகு பெரியார் விட்டு சென்ற எதை இன்றைக்கு திமுக காப்பாற்றி இருக்கிறது? பெரியார் சாதித்தார், பெரியார் சாதித்தார், பெரியார் இல்லை என்றால் கல்வி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக பெரியாரின் பெயரை சொல்லி இன்னும் எவ்வளவு நாள் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பீர்கள்? சரி, பெரியாரை சாதித்து விட்டார்கள். பெரியார் அவர்களே சாதித்து விட்ட பிறகு உங்களுக்கு எதற்கு கட்சி, உங்களுக்கு எதற்கு ஆட்சி இல்லை? அனைத்தையும் கலைத்து விட்டு செல்லலாம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. பெரியார் தான் அனைத்தையும் சாதித்து விட்டாரே. பிறகு எதற்காக நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள்? சாராயம் இருப்பதற்காகவா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய காமுகனை காப்பாற்றுவதற்காகவா? அந்த காமுகனோடு சம்பந்தப்பட்டவர் யார் அந்த சார் என்ற கேள்வி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த கார் யாருடையது, யாருது அந்த கார் என்ற கேள்வியும் வருகிறது. இப்படி அனைத்து அயோக்கிய தளங்களையும் அரங்கேற்றம் செய்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு ஜாதி கட்சி என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஊடகவியலாளருக்கும் தகுதியும் யோக்கியதையும் கிடையாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.